السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வருகையின் நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக எந்த 5 கிளைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார்களோ அவற்றுள் ஒன்று பிரசுரங்களை வெளியிடுவதாகும். அதாவது தப்லீக் செய்வதற்காகவும் அத்தாட்சிகளை நிறைவு செய்வதற்காகவும் பிரசுரங்களை வெளியிடுவதாகும். ஓரிடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், இன்று நான் அத்தாட்சிகளை நிறைவு செய்வதற்காக எதிரிகள் மற்றும் மறுப்பவர்களை அழைத்து இந்த பிரசுரத்தை வெளியிட வேண்டும் என்று எண்ணியுள்ளேன். அதன் மூலமாக மறுமை நாளன்று ஏக இறைவனின் முன்னால் நான் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டேனோ அதை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும். இது சில பிரசுரங்கள் மட்டுமல்ல, 1-2 முறை வெளியிடப்பட்டது மட்டுமல்ல, மாறாக அன்னார் மரணமடையும் வரை எண்ணற்ற பிரசுரங்களை வெளியிட்டிருந்தார்கள். வெளியிடப்பட்ட அனைத்து பிரசுரங்களையும் பார்ப்பதாக இருந்தால் மார்க்க உலகில் இது ஒரு கருவூலமாக திகழ்கிறது. முஸ்லிம்களையும் கிறிஸ்துவர்களையும் ஏனைய மதத்தை சார்ந்தவர்களையும் அவர்கள் அழிந்து போவதிலிருந்தும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு அவர்களிடம் இருந்தது. அவர்கள் தனியாகவே இந்த பணியை செய்து வந்தார்கள். இதற்காக அவர்கள் கடுமையாக உழைத்தும் வந்தார்கள். அவர்கள் எழுதிய பெரும் பெரும் நூல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் படைப்பினங்களுக்காக அவர்களிடம் இருந்த அனுதாப உணர்வானது சிறிய பிரசுரங்கள் மூலமாகவும் உலகை சீர்திருத்த வேண்டும் என்ற அவர்களது வேதனையை வெளிப்படுத்துகின்றது. உலகை சீர்திருத்துவதற்காக அவர்களுக்கு இருந்த இந்த வேதனையை நிலைநிறுத்துவதும் அந்த பணியை தொடர்ந்து செய்து வருவதும் அவர்களது ஜமாத்தை சார்ந்தவர்களின் கடமையாக இருக்கின்றது. எனவே இதன் பக்கம் கவனம் செலுத்தி வர வேண்டும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பணி தொடர்பாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த வேதனையையும் வழக்கத்திற்கு மாற்றமாக இதற்காக அவர்கள் உழைத்ததையும் பற்றி குறிப்பிட்டவாறு ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உதாரணம் நம் முன்னால் இருக்கின்றது. நோய்வாய்ப்பட்டிருந்தும் கூட இரவு பகலாக இந்த பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். ஒரு பிரசுரத்திற்கு அடுத்து இன்னொரு பிரசுரத்தை வெளியிட்டுக் கொண்டே இருந்தார்கள். மக்கள் அவர்களது பணிகளை பார்த்து வியப்படைவார்கள். ஒரு பிரசுரத்தை வெளியிடுவார்கள், அதன் தாக்கம் தணிந்திருக்காது. அதன் காரணமாக எதிர்ப்பில் வேகம் ஏற்பட்டிருக்கும், அதுவும் குறைந்திருக்காது. அதே சமயத்தில் அவர்கள் 2வது பிரசுரத்தை வெளியிட்டிருப்பார்கள். இதுவரை என்றால் சிலர் இதுபோன்ற தருணங்களில்
பிரசுரங்களை வெளியிடுவது மக்களது இயல்புகளில் தீய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார்கள். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இரும்பு சூடாக இருக்கும்போதுதான் அதை உடைக்க முடியும். வேகம் சிறிது குளிர்ந்து விட்டாலும் உடனடியாக அவர்கள் இன்னொரு பிரசுரத்தை வெளியிடுவார்கள். இதன் காரணமாக எதிர்ப்பின் கூச்சல் ஏற்படும். அவர்கள் இரவு பகலாக இவ்வாறே பணிபுரிந்து வந்தார்கள். இதுவே வெற்றியின் வழியாகும். நாமும் இந்த வழிமுறையை கடைபிடித்தால் வெற்றி பெற முடியும். எதிர்ப்பு குறையட்டும் என்று எண்ணக்கூடாது. எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கட்டும். அத்துடன் பிரசுரங்களையும் வெளியிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் தாக்கம் ஏற்படும். ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தை பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் பிரசுரங்கள் மூலமாகவே தப்லீக் நடந்தது. அந்த பிரசுரங்கள் 2 அல்லது 4 பக்கங்களை கொண்டதாக இருந்தது. அதன் காரணமாக நாட்டில் ஒரு புரட்சியே ஏற்பட்டது. அவை அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்பட்டன. அந்த காலத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அதிக எண்ணிக்கை என்பது 1000 அல்லது 2000 ஆகும். சில சமயங்களில் 10,000 பிரசுரங்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்போது நமது ஜமாத் அன்று இருந்ததை விட 20 மடங்கு அதிக எண்ணிக்கையை கொண்டதாக இருக்கின்றது. இப்போது பிரசுரம் மூலமாக பிரச்சாரம் செய்வது என்பது இதுவாகும். அதாவது பிரசுரங்களை 50,000 என்ற எண்ணிக்கையில் அல்லது அவற்றை லட்சக்கணக்கில் வெளியிட வேண்டும். பிறகு இந்த பிரசுரங்கள் எவ்வாறு மக்களது கவனத்தை ஈர்த்து கொண்டு வரும் என்பதை பாருங்கள். முதல் வருடத்தில் இந்த பிரசுரங்கள் 12 முறை வெளியிட்டாலும் கூட தற்சமயம் அவற்றை வருடத்தில் 2 அல்லது 3 முறை நாம் வெளியிட்டாலும் அவை 2 அல்லது 4 பக்கங்களை கொண்டதாக இருந்தாலும் கூட அவை 1,00,000 அல்லது 2,00,000 என்ற எண்ணிக்கையில் அதனை வெளியிட்டால் அந்த பிரசுரங்கள் எந்த அளவு அசைவை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தெரிய வரும். 3 அல்லது 4 வருடங்களுக்கு முன்னால் நான் ஜமாத்துகளுக்கு நீங்கள் 1-2 பக்கங்களில் பிரசுரங்களை வெளியிட்டு தப்லீக் பணியை செய்யுங்கள் என்று கூறியிருந்தேன். மேலும் அதற்கான இலக்கையும் நான் நிர்ணயித்திருந்தேன். அந்த பிரசுரங்கள் லட்சக்கணக்கில் வெளியிடப்பட வேண்டும். அதன் மூலமாக இஸ்லாத்தின் அழகிய போதனை உலகிற்கு தெரிய வர வேண்டும். உலகத்திற்கு இஸ்லாத்தின் உண்மை என்ன என்பது தெரிய வேண்டும். மேலும் இந்த காலத்தில் அல்லாஹ் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி மீண்டும் இஸ்லாத்தை மறுமலர்ச்சி அடைய செய்து அதன் உண்மையான போதனைகளை நீடிக்க செய்திருக்கின்றான் என்பது உலகிற்கு தெரிய வர வேண்டும் என்று கூறியிருந்தேன். இப்போதும் தனது அடியார்களை ஷைத்தானின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவன் தனது தூதர்களை அனுப்புகின்றான் என்பதும் உலகிற்கு தெரிய வேண்டும் என்று கூறியிருந்தேன். எவ்வாறு இருப்பினும் எந்த ஜமாத்துகள் நான் கூறியதற்கேற்ப பணியாற்றியிருந்ததோ அங்கு சாதகமான விளைவுகள் வெளிப்பட்டிருக்கின்றன. ஜாமியாவில் உள்ள மாணவர்களை நான் ஸ்பெயினுக்கு அனுப்பியிருந்தேன். அங்கு அவர்கள் பெரும் பணியாற்றியிருந்தார்கள். ஏறக்குறைய 3 லட்சம் பல்வேறு பிரசுரங்களை அவர்கள் விநியோகம் செய்திருந்தார்கள். இவ்வாறே கனடாவில் உள்ள ஜாமியா அஹமதியாவின் மாணவர்கள் இப்போது ஸ்பானிஷ் நாடுகளிலும் மெக்சிகோவிலும் சென்று இந்த பிரசுரங்களை விநியோகம் செய்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் இதனால் தப்லீகின் களமும் மிகவும் விரிவடைந்து விட்டது. பையத்துகளும் நடைபெற்றுள்ளன. பெரும் பெரும் புத்தகங்களை வெளியிடுவதற்கு பகரமாக 1 அல்லது 2 பக்கங்களை கொண்ட பிரசுரங்கள் ஒன்றன் பின் இன்னொன்றாக வெளியிடப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அவை விநியோகம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். பிரசுரங்கள் தொடர்பாக அவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றி தனது கருத்தை தெரிவித்தவாறு ஓரிடத்தில் ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனையும் கூறியுள்ளார்கள். அதாவது சில மக்கள் தங்கள் சார்பாக பிரசுரம் வெளியிடப்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர். அந்த காலத்திலும் மக்கள் இவ்வாறு விரும்பினர். இப்போதும் கூட பெரும் எண்ணிக்கையில் அவர்கள் பிரசுரங்களை வெளியிட முடியாவிட்டாலும் சிறிய அளவில் அவர்கள் அவற்றை வெளியிட விரும்புகின்றனர். இது தொடர்பாக ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். எந்த பிரசுரங்கள் தலைமையகத்திலிருந்து வெளியிடப்படுகின்றதோ அதையே விநியோகம் செய்ய வேண்டும். அவற்றின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். தாமே பிரசுரங்களை வெளியிடுவதன் மூலம் சில சமயங்களில் சுயநலம் வந்துவிடுகிறது. எனது பெயரும் வெளிவர வேண்டும் என்று நினைக்கின்றனர். இது எத்தகைய கடுமையான நோயாக இருக்கின்றது என்றால்
ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக ஒரு கதையை கூறினார்கள். சுயநலம் அல்லது தன்னை பெரிதாக காட்டுவதில் சில நேரங்களில் சிலருக்கு பேரார்வம் இருக்கின்றது. இது தொடர்பாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கதையை கூறுகின்றார்கள். ஒரு பெண் இருந்தால், அவள் ஒரு மோதிரத்தை தயார் செய்தாள். ஆனால் எந்த பெண்ணும் அந்த மோதிரத்தை பற்றி புகழ்ந்து கூறவில்லை. ஒரு நாள் அவள் தனது வீட்டிற்கு தீ வைத்தாள். மக்கள் அங்கு ஒன்று திரண்ட போது, எனது இந்த மோதிரம் மட்டும்தான் எஞ்சியிருக்கின்றது, வேறு எதுவுமே எஞ்சியிருக்கவில்லை என்று அவள் அவர்களிடம் கூறினாள். அப்போது ஒருவர், இந்த மோதிரத்தை எப்போது நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், இந்த கேள்வியை முதலிலேயே கேட்டிருந்தால் எனது வீடு எரிந்து போயிருக்காது என்று கூறினாள். சுருக்கமாக, தான் புகழப்பட வேண்டும் என்று விரும்புவது எத்தகைய நோயாக இருக்கின்றதென்றால், யாருக்கு அது வருகிறதோ அது அவரை பொரித்து சாப்பிடுவதை போன்று சாப்பிட்டு விடுகின்றது. அத்தகைய மனிதனுக்கு அதை பற்றி தெரிவதே இல்லை. இது பிரசுரங்களுடன் மட்டும் தொடர்புடைய விஷயம் அல்ல, மற்ற விவகாரங்களிலும் சுயநலம் மற்றும் புகழை விரும்புகின்ற விஷயம் மூளையில் வந்துவிட்டால், மனிதன் அதற்காக முயற்சி செய்தால், பிறகு இதனால் எந்த பயனும் ஏற்படாது, மாறாக இழப்புகளே அதிகமாக ஏற்படும். இப்போது தப்லீக் களத்தில் அல்லாஹ்வின் அருளால் எந்த அளவு விரிவான நிலை ஏற்பட்டு விட்டதென்றால், ஒருவர் தனிப்பட்ட முறையில் பிரசுரங்களை வெளியிட்டாலும் கூட அதுவும் மிகவும் சாதாரணமானதாகத்தான் இருக்கும். எவ்வாறு இருப்பினும் தனது பகுதியில் தான் விரும்புவதை ஓரளவு அவர் வெளிப்படுத்தி காட்ட முடியும். சிலர் நல்லெண்ணத்திலும் கூட இவ்வாறு பிரசுரம் வெளியிடலாம், அதில் சுயநலம் இருக்காது. அவர்கள் நல்ல எண்ணத்துடன் பிரசுரங்களை வெளியிடும் போது அவர்களது கருத்தின்படி அது நல்லதாக இருந்தால் அதை மேலும் பரப்ப வேண்டும், விரிவான நிலை ஏற்படுத்த வேண்டும். எனவே இத்தகைய பயனளிக்கக்கூடிய எண்ணம் எவருக்காவது வந்தால், அதாவது பிரசுரம் சிறந்த முறையில் இருக்கும், மக்களது பார்வைகளை ஈர்க்கக்கூடியவையாக அவை இருக்கும், மக்களது கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும், அதிலுள்ள கருத்துகளும் நன்றாக இருக்கும் என்றால், பிறகு அத்தகைய பிரசுரத்தை ஜமாத் அமைப்பிடம் கொடுத்துவிட வேண்டும். பிறகு அது வெளியிட தகுதியுடையதாக இருந்தால் ஜமாத் அமைப்பு அதை வெளியிட முடியும். சஹாபாக்கள் தொடர்பாகவும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாகவும் ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ள பல்வேறு மேற்கோள்களை இப்போது உங்கள் முன்னால் எடுத்துக் கூறுகின்றேன். ஓரிடத்தில் ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: ஆப்கானிஸ்தானில் ஷஹீதானவர்களின் மீது கற்கள் விழுந்தன. அவர்கள் அதை கண்டு பயந்து விடவில்லை, மாறாக கொள்கையில் உறுதியுடனும் தைரியத்துடனும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர். அதிகமாக கற்கள் விழுந்தபோது ஹதரத் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ஷஹீத் அவர்களும் நியமத்துல்லா கான் சாஹிப் அவர்களும் மற்ற ஷஹீதுகளும், இறைவா, இந்த மக்கள் மீது கருணை காட்டுவாயாக, இவர்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக என்றே கூறினர். விஷயம் என்னவென்றால், பேரன்பின் உணர்வு மனிதரிடம் இருக்கும்போது அவரது நிலையே மாறிவிடுகிறது, அவரது பேச்சுக்களில் தாக்கம் உருவாகிவிடுகிறது, அவரது முகத்திலுள்ள ஒளிமயமான ஒளி கதிர்கள் மக்களது கவனத்தை ஈர்த்து விடுகின்றது. ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு நினைவில் இருக்கின்றது, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது காலத்தில் இங்கு, அதாவது காதியானில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தனர். அவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தபோது, இந்த முகம் ஒரு பொய்யருடைய முகமாக இருக்க முடியாது என்றே கூறினர். அந்த மக்கள் அன்னாரது நாவிலிருந்து ஒரு சொல்லை கூட கேட்கவில்லை, ஆனால் அன்னார் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டனர். இப்படிப்பட்ட உதாரணங்கள் இன்றும் நமக்கு தெரிய வருகின்றன. பல கடிதங்களும் வருகின்றன. அதில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அதாவது, நாங்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது புகைப்படத்தை பார்த்ததுமே இது ஒரு பொய்யருடைய முகமாக இருக்க முடியாது என்று கூறி பைய செய்துவிட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். பிறகு ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், அதாவது 3 வகையான மக்கள் நமது ஜமாத்தில் உள்ளனர். முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பலமுறை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுவதை கேட்டுள்ளேன். அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், அதாவது, நமது ஜமாத்தில் 3 வகையான மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு பிரிவினர் எனது வாதத்தை கேட்டு அதை சிந்தித்து பார்த்து அகமதிகளாக ஆகிவிட்டனர். அந்த காலத்தில் இஸ்லாத்தின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. முஸ்லிம்களின் ஒற்றுமை முற்றிலும் சீர்குலைந்து போயிருந்தது. எனவே பல்வேறு இயல்பில் உள்ள மக்கள் உருவாகியிருந்தனர். அந்த பல்வேறு இயல்பில் உள்ள மக்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாதத்தையும் ஜமாத் உருவாகி இருப்பதையும் பார்த்து ஜமாத்தை ஏற்றுக்கொண்டனர். அவர்களது நிலைமைகளை பற்றித்தான்
ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது இத்தகைய மக்கள் 3 வகையினராக உள்ளனர். இவர்களில் ஒரு பிரிவினர் எனது வாதத்தை கேட்டு அதை பற்றி சிந்தித்து அகமதிகளாக ஆகிவிட்டனர் என்று அன்னார் கூறுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், எனது வருகையின் நோக்கம் என்ன என்பது பற்றி அவர்களுக்கு தெரியும். எவ்வாறு முன்னுள்ள நபிமார்களின் ஜமாத்துகள் தியாகம் செய்தனரோ அவ்வாறே நாமும் தியாகங்கள் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்திருந்தனர். ஆனால் இன்னொரு பிரிவினர் உள்ளனர். அவர்கள் ஹஜ்ரத் மௌலவி நூருதீன் சாஹிப் அவர்களை மட்டும் காரணமாக வைத்து ஜமாத்தில் இணைந்துள்ளனர். அவர்களுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கம் பற்றி எதுவும் தெரியாது. ஹஜ்ரத் மௌலவி நூருதீன் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்திருந்தார்கள் என்பதனால் மட்டும் அவர்களும் ஜமாத்தை ஏற்றுக்கொண்டனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மௌலவி நூருதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களது ஆசிரியராக இருந்தார்கள். அந்த மக்கள் அன்னாரை கண்ணியத்திற்குரியவராகவும் அறிஞராகவும் கருதியிருந்தனர். அம்மக்கள் மௌலவி சாஹிப் அகமதி ஆகிவிட்டால் நாங்களும் அகமதிகளாக ஆகிவிடுவோம் என்று கூறினர். எனவே அவர்களுக்கு நமது ஜமாத்திடம் உள்ள தொடர்பு மௌலவி சாஹிப் அவர்களின் காரணமாகவே இருந்தது. இந்த இயக்கம் தோன்றியதன் நோக்கம், எனது வருகையின் நோக்கம் மற்றும் அதன் குறிக்கோளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இவர்களை தவிர 3வது பிரிவினர் சில இளைஞர்களை கொண்டதாகும். அந்த இளைஞர்களின் உள்ளத்தில் முஸ்லிம்களுக்காக வேதனை இருந்தது. ஆனால் மார்க்க அளவிலோ சமுதாய அளவிலோ முஸ்லிம்கள் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்ற எந்த உணர்வும் வேதனையும் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் முஸ்லிம்களின் நிலைமையை பார்த்து முஸ்லிம்கள் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் அவர்கள் விரும்பினர். இத்தகைய மக்களும் ஜமாத்தில் இணைந்தனர். பிறகு மார்க்கம் தொடர்பாகவே இங்கு அதிகம் வலியுறுத்தப்படுகிறது என்பதை அறிந்ததும் இவர்களில் பலரும் தனியாக விலகி சென்று விட்டனர். பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் 2வது கிலாபத்தின் காலகட்டத்திலும் இவர்களில் பலரும் தனியாக பிரிந்து சென்று விட்டனர். இன்றும் கூட முஸ்லிம்களிடமுள்ள உணர்வின் காரணமாக இளைஞர்கள் சிலர் தவறான முறையில் சில தீவிரவாத அமைப்பில் சென்று சேர்ந்து விடுகின்றனர். அவர்கள் சமுதாய அளவில் நாம் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் புரிந்துள்ளனர். முஸ்லிம்களுக்கு சமுதாய உணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு பிரிவு இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். ஆனால் மார்க்க அளவில் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஈராக்கில் இருந்தும் சிரியாவில் இருந்தும் வருகின்ற சில அறிக்கைகளில் இந்த விஷயங்கள் தான் அதிகம் கூறப்பட்டிருக்கின்றன. அவர்களது பல பணிகளும் இவ்வாறு இருக்கின்றன. அவை திருக்குர்ஆனுக்கும் நபிமொழிக்கும் ஏற்ப இல்லை என்று கூறப்படும் போது இதை பற்றி எங்களுக்கு தெரியாது என்றே அவர்கள் கூறுகின்றனர். எங்களுக்கு எது கூறப்பட்டிருக்கிறதோ அதை நாங்கள் செய்கின்றோம். இதனால் எங்களுக்கு ஒரு தனித்தன்மை ஏற்பட்டிருக்கின்றது. இதனை நாங்கள் இஸ்லாத்தின் பெயரால் நிலைநாட்ட வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆக இத்தகைய மக்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சமுதாய அளவில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றே அவர்கள் விரும்புகின்றனர். அதில் அமைப்பு இருக்க வேண்டும், அஞ்சுமன்கள் நிறுவப்பட வேண்டும், மதரசாக்கள் தொடங்கப்பட வேண்டும். இவ்வாறு சமுதாய அளவில் அவர்கள் பணி செய்ய விரும்புகின்றனர். ஆனால் முஸ்லிம் பொதுமக்களை ஒரு குழுவாக இவர்களால் உருவாக்க முடியாமல் இருப்பதால் இவர்கள் நாம் ஒரு கூட்டமாக இருப்பதை பார்த்ததும் நம்முடன் வந்து சேர்ந்து கொண்டனர். இப்போது அவர்கள் மதரசாக்கள் நிறுவப்பட வேண்டும், மக்கள் பட்டங்களை பெற வேண்டும் என்று விரும்புகின்றனர். இதன் காரணமாகவே அவர்கள் நமது ஜமாத்தை ஒரு அஞ்சுமனாக கருதுகின்றனர். அதனை மார்க்கமாக அவர்கள் கருதுவதில்லை. உலகில் முன்னேறுவதற்காக மக்கள் புரிந்துள்ள வழிமுறைகள் முற்றிலும் வேறானதாகும். மார்க்கத்தில் முன்னேறுவதற்காக கருதப்படுகின்ற வழிமுறைகள் முற்றிலும் வேறானதாகும். அஞ்சுமன்கள் வேறு விதத்தில் முன்னேறுகின்றன, மார்க்கம் வேறு விதத்தில் முன்னேறுகின்றது. மார்க்கம் முன்னேறுவதற்கு ஒழுக்கத்தை சரி செய்வது அவசியமாகும். ஒழுக்கம் உயர்வானதாக இருக்க வேண்டும். தியாகம் மற்றும் அர்ப்பணிக்கும் தன்மை உருவாகி இருக்க வேண்டும். தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். அதன் மூலம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நோன்புகள் வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கும் கீழ்ப்படுத்தி நடப்பதற்கும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். நாம் இந்த எல்லா விஷயங்களையும் செய்தால் உலகின் பார்வையில் நாம் பைத்தியக்காரர்களாக இருப்போம். ஆனால் இறைவனின் பார்வையில் நம்மை விட அறிவாளியாக வேறு எவரும் இருக்க முடியாது. திருக்குர்ஆனில் இவ்வாறு வருகிறது, முஸ்லிம்கள் பொருள் தியாகம் செய்யும் போது அதை பார்க்கின்ற நயவஞ்சகர்கள் இந்த முஸ்லிம்கள் முட்டாள்களாக இருக்கின்றனர், தங்களது செல்வத்தை அழித்துக் கொண்டே இருக்கின்றனர், தங்களது பணத்தை ஏதாவது ஒரு நல்ல வழியில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற உணர்வே இவர்களுக்கு இல்லை என்று கூறினர். இவ்வாறு
முஸ்லிம்கள் நேரத்தை செலவிடும் போதும் மீண்டும் இந்த நயவஞ்சகர்கள் முஸ்லிம்கள் முட்டாள்களாக இருக்கின்றனர், இவர்கள் தங்களது நேரத்தை வீணாக கழிக்கின்றனர், இவர்கள் எப்படி முன்னேறப் போகின்றனர் என்று கூறினர். இவ்வாறு அவர்கள் முஸ்லிம்களை முட்டாள்கள் என்று கருதினர் அல்லது அவர்களுக்கு பைத்தியக்காரர்கள் என்று பெயர் வைத்தனர். இந்த இரண்டு பெயர்களைத்தான் அவர்கள் முஸ்லிம்களுக்கு வைத்திருந்தனர். ஆனால் பாருங்கள், பிறகு இதே முட்டாள்களும் பைத்தியக்காரர்களும் தான் உலகில் உள்ள அறிவுள்ளவர்களின் ஆசிரியர்களாக ஆனார்கள். எனவே நமது ஜமாத் காபிர்களும் நயவஞ்சகர்களும் எதனை முட்டாள்தனம் என்று கூறுகின்றனரோ அதுபோன்ற முட்டாள்தனமான நடைமுறையை கடைபிடிக்காத வரை, எதனை காபிர்களும் நயவஞ்சகர்களும் பைத்தியக்காரத்தனமான நடைமுறை என்று கூறுகின்றனரோ அந்த நடைமுறையை நமது ஜமாத் கடைபிடிக்காத வரை அது ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. நீங்கள் விரும்பினால் தேவைப்படும் போது பொய்யும் சொல்லலாம், நீங்கள் விரும்பினால் தேவைப்படும் போது பிறரை ஏமாற்றலாம், நீங்கள் விரும்பினால் தேவைப்படும் போது தந்திரமாக செயல்படலாம், நீங்கள் விரும்பினால் புறம் பேசுவதன் மூலம் தேவைக்கேற்ப பயன்பெற்றுக் கொள்ளலாம், பிறகு நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அளித்திருந்த வெற்றி தொடர்பான வாக்குறுதிக்கேற்ப உங்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. இந்த விஷயங்கள் உலகில் உள்ள அஞ்சுமன்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கலாம். ஏமாற்றுதலும் வஞ்சகமும் புறம் பேசுதலும் ஒருவர் மற்றவரது காலை வாரி விடுவதும் ஆகியவை பலன் தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் மார்க்கத்தில் இவற்றின் காரணமாக அருள்கள் ஏற்பட முடியாது. மாறாக இத்தகையோர் மீது அல்லாஹ்வின் சாபம் இறங்குகின்றது. எனவே எல்லாவிதமான உயர்வான நல்லொழுக்கம், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஆகிய இந்த விஷயங்கள் மார்க்க ஜமாத்துகளில் இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் தனது நேர்மையின் தரத்தையும் ஆன்மீகத்தின் தரத்தையும் மிகவும் உயர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலீமுல் இஸ்லாம் உயர்நிலை பள்ளி உருவாகியதன் பின்னணி தொடர்பாகவும் அதன் தேவை தொடர்பாகவும் ஒரு சம்பவத்தை இவ்வாறு கூறுகின்றார்கள். ஒரு காலம் இருந்தது, தலீமுல் இஸ்லாம் கல்லூரி தொடங்கப்பட்ட போது இவ்வளவு லட்சம் ரூபாய் நமக்கு உடனடியாக தேவைப்படுகிறது, இவ்வளவு லட்சம் ரூபாய் வருடாந்திர வருவாயாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் மூலம் கல்லூரி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொண்ட பெரும் பெரும் திட்டங்கள் தீட்டப்பட்டன. ஆனால் ஒரு காலம் இருந்தது, அப்போது உயர்நிலை வகுப்புகள் நடத்துவதே நமக்கு சிரமமாக இருந்தது. இங்கு ஆரியர்களின் ஒரு மிடில் ஸ்கூல் இருந்து வந்தது, அதாவது காதியானில் இருந்து வந்தது. ஆரம்ப நாட்களில் நமது மாணவர்கள் அங்கு செல்ல ஆரம்பித்தனர். அப்போது ஆரிய ஆசிரியர்கள் அவர்கள் முன்னால் சொற்பொழிவாற்ற ஆரம்பித்தனர். அதில் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று கூறினர். அவர்கள் மாமிசம் சாப்பிடுவதில்லை, ஏனென்றால் மாமிசம் உண்பது அநீதியான செயல் என்று அவர்கள் கருதினர். இதுபோன்ற ஆட்சேபனைகளை அவர்கள் செய்து வந்தனர். அது இஸ்லாத்தின் மீது அவர்கள் நடத்திய தாக்குதலாக இருந்தது. மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து இந்த ஆட்சேபனைகளை பற்றி கூறி வந்தனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு காதியானில் ஒரு பிரைமரி ஸ்கூல் இருந்தது. அங்கும் அதிகமாக ஆரிய ஆசிரியர்கள் இதே விஷயத்தை தான் கற்றுக் கொடுத்து வந்தனர். இந்த அரசாங்க பிரைமரி ஸ்கூலில் படிப்பதற்காக முதல் நாள் நான் அங்கு சென்றபோது மதியம் எனக்கு உணவு அனுப்பப்பட்டிருந்தது. நான் பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேறி அருகில் இருந்த ஒரு மரத்தடியில் உணவு உண்பதற்காக சென்றேன். எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது, அந்த நாளில் ஈரல் சமைக்கப்பட்டிருந்தது. அதுவே எனக்கு உணவில் வைத்து அனுப்பப்பட்டிருந்தது. அப்போது மியா அப்துல்லா சாஹிப் அவர்களின் தந்தையாரான மர்ஹூம் மியா உமருத்தீன் சாஹிப் அவர்களும் அதே ஸ்கூலில் தான் படித்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் பெரிய வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார்கள். நான் முதலாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தேன். நான் சாப்பிடுவதற்காக அமர்ந்த போது அவரும் வந்து அமர்ந்தார். அவர் என்னை பார்த்து, இறைச்சியா சாப்பிடுகின்றீர்கள் என்று கேட்டார். ஆனால் அவரோ முஸ்லிமாக இருந்தார். இதற்கு காரணம் ஆரிய ஆசிரியர்கள் மாமிசம் உண்பது அநீதியான செயலாகும், தீய செயலாகும் என்று கற்றுக் கொடுத்திருந்தனர். இறைச்சி என்ற சொல்லை முதல் முறையாக நான் அவரிடமிருந்து கேட்டேன். அவர் மாசையா சாப்பிடுகின்றீர்கள் என்று வினவினார். ஆனால் மாஸ் என்றால் அது இறைச்சிதான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. நான் அவர் கூறியதை கேட்டுவிட்டு, இது மாஸ் அல்ல, இது ஈரலாகும் என்று கூறினேன். அதற்கு அவர், மாஸ் என்ற சொல் மாமிசத்திற்குத்தான் கூறப்படுகிறது என்று கூறினார்.
நான் மாஸ் என்ற சொல்லை முதல் முறையாக அவருடைய நாவிலிருந்து கேட்டேன். மாமிசம் சாப்பிடுவது தீய செயலாக இருக்கின்றது, அதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்ற விதத்தில் அவர் கூறுவதை நான் கேட்டேன். சுருக்கமாக, ஆரிய ஆசிரியர்கள் இதுபோன்ற ஆட்சேபனைகளை செய்து கொண்டிருந்தனர். மாணவர்கள் அவர்கள் செய்கின்ற ஆட்சேபனைகளை வீட்டில் கூறி வந்தனர். இறுதியில் இந்த விவகாரம் அது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எட்டியது. அப்போது அவர்கள் எப்படியாவது ஜமாத் தியாகம் செய்து தங்களுக்கென்று ஒரு பிரைமரி ஸ்கூலை நிறுவ வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு பிரைமரி ஸ்கூல் திறக்கப்பட்டது. அப்போது நமது ஜமாத் ஒரு பெரும் நோக்கத்தை அடைந்து விட்டதாக கருதப்பட்டது. அப்போது எங்களது மச்சானான மர்ஹூம் நவாப் முகமது அலி கான் சாஹிப் அவர்கள் இடம்பெயர்ந்து காதியான் வந்தார்கள். அவர்களுக்கு பள்ளிக்கூடம் தொடர்பான பேரார்வம் இருந்தது. அவர்கள் மாலியர் கோட்லாவிலும் ஒரு மிடில் ஸ்கூலை நிறுவியிருந்தார்கள். அவர்கள் இங்குள்ள, அதாவது காதியானில் உள்ள ஸ்கூலையும் மிடில் ஸ்கூலாக ஆக்க விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். நான் மாலியர் கோட்லாவில் உள்ள பள்ளிக்கூடத்தை மூடிவிடுவேன், அதற்காக கொடுத்து வந்த உதவித்தொகையை இப்போது இங்குள்ள பள்ளிக்கூடத்திற்காக கொடுப்பேன் என்று கூறினார்கள். இவ்வாறு காதியானிலும் நடுநிலைப் பள்ளி துவங்கப்பட்டது. பிறகு நவாப் முகமது அலி சாஹிப் மற்றும் ஹஜரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களது ஆர்வத்தின் காரணமாக இங்கு ஹைஸ்கூல் திறக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பிறகு இங்கு ஹைஸ்கூல் திறக்கப்பட்டது. ஹைஸ்கூலும் கூட முதலில் பெயரளவில் தான் இருந்தது. ஏனென்றால் அதில் படித்து கொடுத்தவர்கள் பெரும்பாலும் என்ட்ரன்ஸில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தனர். என்ட்ரன்ஸ் தேர்வில் தோல்வியடைந்தவர்களும் இருந்தனர். எவ்வாறு இருப்பினும் ஹைஸ்கூல் என்ற பெயர் இருந்தது. அதிகம் செலவு செய்வதற்கு ஜமாத்திடம் அப்போது சக்தி இருக்கவில்லை. அவ்வாறான எண்ணம் கூட ஏற்பட முடியாத நிலை இருந்தது. அதிகம் செலவு செய்வதற்கு ஜமாத்திடம் சக்தி இருக்கவில்லை. இறுதியில் அந்த நேரமும் கூட வந்தது. அப்போது அரசாங்கம் ஸ்கூலும் போர்டிங்கும் நிறுவப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியது. மேலும் ஸ்கூல் மற்றும் போர்டிங்கை நிறுவுகின்றவர்களுக்கு உதவி வழங்கப்படும் என்றும் அது கூறியது. ஹஜரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கிலாஃபத் காலகட்டத்தில் இந்த ஸ்கூலும் உருவாக்கப்பட்டது, இந்த போர்டிங்கும் உருவாக்கப்பட்டது. பிறகு மெதுமெதுவாக நிர்வாகத்தில் வளர்ச்சி ஏற்பட்டது, நிர்வாகத்தில் சீர்திருத்தம் ஏற்பட்டது, மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. முதலில் 150 மாணவர்கள் இருந்தனர். பிறகு அது 300 அல்லது 400 எட்டியது. பிறகு 700 அல்லது 800 மாணவர்கள் என்ற எண்ணிக்கையை அடைந்தது. பிறகு நீண்ட காலமாக இதே எண்ணிக்கை இருந்து வந்தது. இப்போது 3-4 வருடங்களாக 800 என்ற இந்த எண்ணிக்கையையும் கடந்து ஒரே அடியாக உயர்ந்து பள்ளிக்கூட மாணவர்களின் எண்ணிக்கை 1700 ஆகிவிட்டது. பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 1000 என்று கேள்விப்படுகின்றேன். மாணவர்கள் மற்றும் மாணவியர் ஆகியோரின் எண்ணிக்கை ஏறக்குறைய 3000 ஆகும். பிறகு மதரசா அஹமதியாவும் நிறுவப்பட்டது, கல்லூரியும் நிறுவப்பட்டது. அல்லாஹ்வின் அருளால் மதரசா அஹமதியாவிலும் நான் கூறியிருந்த கடந்த எனது திட்டத்திற்கேற்ப மாணவர்கள் அதிகரிக்க தொடங்கினர். 25 அல்லது 30 மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் வர ஆரம்பித்தனர். இந்த எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருந்ததால் மதரசா அஹமதியா மற்றும் கல்லூரியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 600 அல்லது 700 அல்லது அதைவிட அதிகமாக ஆகிவிடும். இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் நமக்கு 100 முரபிகள் கிடைத்து விடுவர். ஒவ்வொரு வருடமும் இத்தனை முபல்லிகளை நாம் பெறாதவரை நாம் உலகில் சரியாக பணியாற்ற முடியாது. இது குறைந்தபட்ச எண்ணிக்கையாக இருந்தது. இப்போது 100 கணக்கில் இத்தகையோர் தயாராகி வருகின்றனர். ஹதரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், 1944 நான் கல்லூரிக்கான அடித்தளத்தை நிறுவினேன். ஏனென்றால் இப்போது நமது சந்ததியினர் நமது கைகளால் உயர்வான கல்வியை பெற வேண்டிய அந்த நேரம் வந்திருந்தது. ஒரு காலம் இருந்தது, அப்போது நமது ஜமாத்தில் மிக சிறிய பொறுப்பில் உள்ளவர்களும் மிக குறைந்த வருமானத்தை உடையவர்களும் இணைந்திருந்தனர். இதனால் ஜமாத்தின் வரலாறு பற்றியும் தெரிய வருகின்றது. கல்லூரியில் படித்த சிலரும் அஹ்மதிகளாக ஆனார்கள். ஆனால் அது ஒரு விபத்து என்ற விதத்திலேயே கருதப்பட்டது. உயர்வான தகுதியில் இருப்பவர்களும் அதிக வருமானம் உள்ளவர்களும் நமது ஜமாத்தில் இருக்கவில்லை. குறிப்பிட்ட ஒரு சில மக்கள் மட்டுமே இவ்வாறு இருந்தனர். அவர்களில் ஒருவர் வியாபாரியான மதராஸை சார்ந்த சேட் அப்துர் ரஹ்மான் ஹாஜி அல்லாஹ் ரக்கா சாஹிப் ஆவார்கள். ஆனால் அவரது வியாபாரமும் சரிந்துவிட்டது. அதற்கு பிறகு ஷேக் ரஹமத்துல்லா சாஹிப் இருந்தார். அவரை தவிர வேறு எந்த பெரிய வியாபாரியும் நமது ஜமாத்தில் இருக்கவில்லை. வேறு எந்த பெரிய பதவியில் இருப்பவரும் நமது ஜமாத்தில் இணையவில்லை. எதுவரை என்றால் ஹதரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஒருமுறை என்னிடம், மியா பாருங்கள், திருக்குர்ஆனில் இருந்தும் நைமொழிகளில் இருந்தும்
ஆரம்ப காலத்தில் நபிமார்கள் மீது பெரும் பெரும் மக்கள் ஈமான் கொள்வதில்லை. இதுவும் கூட ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது உண்மைக்கு ஒரு ஆதாரமாகும் என்பது தெரிய வருகிறது என்று கூறினார்கள். நமது ஜமாத்தில் எந்த ஒரு பெரிய மனிதரும் இணையவில்லை, எந்த ஒரு இஎஸ்சியும் நமது ஜமாத்தில் இணையவில்லை என்று கூறினார்கள். இஎஸ்சி என்பது அரசு துறையில் உள்ள ஒரு அசிஸ்டண்டை குறிக்கும். அந்த காலத்தை பொறுத்தவரை அவர் மிக பெரும் மனிதராக கருதப்பட்டார். ஹதரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இப்போது இஎஸ்சிகள் தெருக்களில் திரிகின்றனர். இவர்களை எவரும் ஏறெடுத்தும் கூட பார்ப்பதில்லை. ஆனால் ஒரு சமயத்தில் பெரும் துறையை சார்ந்தவர்கள் நமது ஜமாத்தில் அறவே இல்லாமல் இருந்தனர். இதுவரை என்றால் ஹதரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நமது ஜமாத்தில் எந்த ஒரு பெரிய மனிதரும் இணையவில்லை என்று கூறினார்கள். ஒரு இஎஸ்சி கூட இணையவில்லை என்று கூறினார்கள். அந்த காலத்தை பொறுத்த அளவில் நமது ஜமாத்தால் இஎஸ்சியாக இருக்கின்ற ஒருவரை கூட சகித்துக் கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் இன்றோ உலகில் நூற்றுக்கணக்கான ஜமாத்தின் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன. இன்று இறைவனின் அருளால் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பெரும் பெரும் திறமை பெற்றவர்களும் உயர் அதிகாரிகளும் நமது ஜமாத்தில் இணைந்துள்ளனர். நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அகமதிகளாக இருக்கின்றனர். அவர்கள் உலகவாதிகளாக இருக்கவில்லை, கலப்பற்ற மன தூய்மையில் அவர்கள் முன்னேறி உள்ளனர். இன்னும் சொல்வதென்றால் ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் சில முக்கிய அமைச்சகங்களில் கூட அகமதிகள் அமைச்சர்களாக இருக்கின்றனர். அல்லாஹ்வின் அருள்களில் இதுவும் ஒரு அருளாகும். அல்லாஹ் நமக்கு எவ்வாறு முன்னேற்றத்தை வழங்கிக் கொண்டே இருக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆரம்பகால அகமதிகள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகள், அதற்கு பிறகு கிடைத்த அல்லாஹ்வின் அருள்களை பற்றி குறிப்பிட்டவாறு ஹதரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு காலம் இருந்தது, அப்போது அஹ்மதியா ஜமாத்தின் மீது நாலாபுறத்திலிருந்தும் கடுமையாக நடந்து கொள்ளப்பட்டது. இது மிகவும் ஆரம்பகால நிலைமையாகும். மௌலவிகள் அஹ்மதிகளை கொலை செய்வது, அவர்களது பொருள்களை கொள்ளையடிப்பது, அவர்களது சொத்துக்களை அபகரித்துக் கொள்வது, அகமதி பெண்களுக்கு தலாக் கொடுக்கப்படாத நிலையிலேயே வேறிடத்தில் திருமணம் செய்து வைப்பது ஆகியவை ஆகுமானது மட்டுமல்ல, மாறாக அவை நட்கூலிக்கு உரியதாகும் என்று ஃபத்வா மார்க்க தீர்ப்பு வழங்கியிருந்தனர். இதுபோன்ற நிலை இன்றும் இருக்கின்றது. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் மிகவும் ஏழையாக இருந்தனர். அவர்கள் மீது மிகவும் கடுமை காட்டப்பட்டது. மௌலவிகளின் இந்த நடைமுறை எப்போதும் இருந்து வந்தது, இப்போதும் அது நிலை பெற்று இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் அந்த காலத்தில் மிகவும் கடுமையாக அவர்கள் நடந்து கொண்டனர். ஏனென்றால் ஜமாத்தும் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருந்தது. ஹதரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், தீங்கு விளைவிக்கின்ற மற்றும் தீய வாழ்க்கை நடத்துகின்ற மக்கள் தங்களது பேராசையின் காரணமாக எப்போதும் சாக்கு போக்குகளை தேடி வந்தனர். அவர்கள் மௌலவிகளின் இந்த ஃபத்வாவிற்கு ஏற்ப செயல்பட ஆரம்பித்தனர். திருமணம் செய்யாமலேயே பெண்களை தங்களுக்கு ஆகுமானவர்களாக ஆக்கிக் கொண்டனர். அகமதி வீடுகளிலிருந்து அவர்களை தலாக் செய்ய வைத்து தாமே அவர்களை திருமணம் செய்து கொண்டனர். அகமதிகள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர், வேலைகளிலிருந்து அகற்றப்பட்டனர், அவர்களது சொத்துக்கள் வலுக்கட்டாயமாக அபகரிக்கப்பட்டன. பல மக்களும் இந்த சண்டைகளில் இருந்து ரட்சிப்பை பெறுவதற்கான எந்த ஒரு வழி பற்றியும் தெரியாமல் இடம்பெயர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற இடமாக காதியான் தான் இருந்தது. இவர்கள் காதியான் வந்ததன் காரணமாக விருந்தோம்பலின் செலவுகள் மேலும் அதிகரித்தன. அப்போது ஜமாத்தின் எண்ணிக்கை 1000 அல்லது 2000 என்ற அளவில் முன்னேற்றத்தை பெற்றிருந்தது. ஆனால் அவர்களில் ஒவ்வொருவரும் எதிரியின் தாக்குதலுக்கு இரையாகி இருந்தார்கள். அதாவது ஜமாத்தின் எண்ணிக்கை 1 அல்லது 2000 வரை எட்டியிருந்தது. ஆனால் அவர்களில் ஒவ்வொருவரும் எதிரியின் தாக்குதலுக்கு இரையாகி இருந்தனர். 1 அல்லது 2000 பேர் எல்லா சமயத்திலும் தங்களது உயிர், கண்ணியம், சொத்துக்கள் மற்றும் தங்களது செல்வங்களை பாதுகாக்கின்ற கவலையில் ஆழ்ந்திருக்கும் போது இரவு பகலாக விவாதங்கள் செய்வதிலும் மக்களுடன் சண்டை சச்சரவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அப்படிப்பட்ட மக்கள் முழு உலகிலும் இஸ்லாத்தை பரப்புவதற்காக பணத்தை செலவு செய்வதும், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக காதியான் வருகின்ற விருந்தினரின் செலவுகளுக்கான செலவை ஏற்பதும், இடம்பெயர்ந்து வந்த தமது அநீதி இழைக்கப்பட்ட சகோதரர்களுக்காக ஆகும் செலவை சகித்துக் கொள்வதும் மிக மிக வியப்பூட்டக்கூடிய விஷயமாகும். இந்த வரலாறு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது சாதாரண விஷயமல்ல. நூற்றுக்கணக்கான மக்கள் ஜமாத்தின் உணவகத்தில் இருவேளை உணவுகளை உண்டு வந்தனர். சில ஏழைகளுக்கான ஏற்பாட்டையும் ஏனைய தேவைகளை நிறைவு செய்வதற்கான ஏற்பாட்டையும் செய்ய வேண்டியது இருந்தது. இடம்பெயர்ந்து வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அத்துடன் விருந்தாளிகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது.
இதன் காரணமாக விருந்தினர் இல்லத்தை தவிர ஒவ்வொரு வீடும் விருந்தினர் இல்லமாக ஆகியிருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையும் நிரந்தரமான ஒரு வீடாக திகழ்ந்தது. அதில் குடும்பங்கள் தங்கியிருந்தன. அதாவது ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு வழங்கப்பட்டிருந்ததால் அவை வீடாக மாறியிருந்தது. அவற்றில் ஏதாவது ஒரு விருந்தாளி அல்லது இடம்பெயர்ந்து வந்தவரின் குடும்பம் தங்கியிருந்தது. சுருக்கமாக மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பெரும் சுமை இருந்து வந்தது. உதயமாகின்ற ஒவ்வொரு காலையும் புதிய புதிய சோதனையையும் புதிய பொறுப்புகளையும் கொண்டு வந்தது. அவ்வாறே ஒவ்வொரு மாலை பொழுதும் புதிய புதிய சோதனைகளையும் புதிய பொறுப்புகளையும் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் அலைஹிஸ்ஸலாஹு பி காஃபின் அப்தஹு, இறைவன் தன் அடியார்களுக்கு போதுமானவன் அல்லவா என்ற தென்றல் காற்றானது எல்லா கவலைகளையும் புட்பூண்டுகள் போன்று தூக்கி எறிந்து விட்டது. ஜமாத்தின் ஆரம்பகால கட்டிடங்களின் அடித்தளங்களை பிடுங்கி எரிந்து விடுவதாக மிரட்டல் விடுத்த அந்த மேகங்கள் சில நேரத்திற்குள் கருணை மற்றும் அருளின் மேகங்களாக ஆகிவிட்டன. அதிலிருந்து ஒவ்வொரு துளி விழுகின்ற போதும் அதிலிருந்தும் அலைஹிஸ்ஸலாஹு பி காஃபின் அப்தஹு என்ற தைரியமூட்டக்கூடிய குரல் எழுந்தது. அதாவது இவ்வளவு கடமை காட்டப்பட்ட பிறகும் கூட அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருப்பான் என்ற உறுதி அந்த மக்களிடம் இருந்தது. நிலைமைகள் மாறும் இன்ஷா அல்லாஹ் என்று அவர்கள் நம்பியிருந்தனர். இன்றும் கூட பாகிஸ்தானிலும் குறிப்பாக ஏனைய சில நாடுகளிலும் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்தும் நம்மீது கடுமை காட்டப்படுகின்றது. பாகிஸ்தானில் இந்த நிலை மிக அதிகமாக இருக்கின்றது. மற்ற நாடுகளில் அகமதுகளின் நிலை ஓரளவு மோசமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறெல்லாம் இருந்தும் கூட அன்றிருந்த பெரும் கஷ்டத்தின் நிலை இப்போது இல்லை. பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் சிறந்த நிலையில் உள்ளனர். மற்ற ஏற்பாடுகளும் அல்லாஹ்வின் அருளால் சிறப்பாக இருக்கின்றது. அவை அல்லாஹ்வின் அருளை வெளிப்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. உலகின் மூலை முடுக்குகளில் எல்லாம் இப்போது அல்லாஹ்வின் அருளால் அகமதி எட்டிவிட்டது. இடம்பெயர்ந்து செல்கின்ற அகமதிகள் ஓரிடத்தில் மட்டும் ஒன்று சேருவதில்லை. மாறாக உலகம் முழுவதும் அவர்கள் செல்கின்றனர். அவர்களுக்கு வறுமை இருந்ததென்றால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்ற பிறகு மேலும் வசதியான நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. சில துன்பங்கள் நேர்ந்தாலும் கூட அலைஹிஸ்ஸலாஹு பி காஃபின் அப்தஹு என்ற குரல் இன்றும் நமக்கு ஆதரவாக நிற்கின்றது. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவளது லங்கர், அதாவது உணவகம் நிறுவப்பட்டு விட்டது. எனவே நாம் அல்லாஹ்வுடன் ஒன்று இருந்தால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஒருபோதும் நம்மை அவன் கைவிட மாட்டான் இன்ஷா அல்லாஹ். தியாகங்கள் செய்ய வேண்டியது வரும். அகமதிகள் அல்லாஹ்வின் அருளால் தியாகங்கள் செய்கின்றனர். ஆனால் ஒவ்வொரு தியாகமும் அல்லாஹ்வின் அருளை பெற்று ஒரு புதிய வழியை நமக்கு காட்டுகின்றது. அல்லாஹ் தான் வழங்குவதை ஒருபோதும் குறைப்பதில்லை. பிறகு இறை பாதுகாப்பு கிடைப்பது என்ற அற்புதம் தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். இறை பாதுகாப்பு தொடர்பான ஒரு உதாரணத்தை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்து கூறுகின்றேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், லாகூரில் உள்ள சட்ட கல்லூரியின் முதல்வரான கமர்சீன் சாஹிப் அவர்களின் தந்தையாருக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் மிகுதியாக தொடர்பு இருந்து வந்தது. எதுவரை என்றால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணம் தேவைப்படும் போது சில நேரங்களில் அவர்கள் இவர்களிடமிருந்து கடன் வாங்கி வந்தார்கள். கமர்சீன் சாஹிப் ஹிந்துவாக இருந்தார்கள். அவருக்கும் ஹஜ்ரத் சாஹிபுடன் கலப்பற்ற தொடர்பு இருந்து வந்தது. ஜஹலமில் நடைபெற்ற வழக்கில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரப்பிலிருந்தும் வழக்கறிஞராக இருக்கும்படி தனது மகனுக்கு அவர்கள் தந்தி மூலம் தெரிவித்திருந்தார்கள். இதற்கு காரணம், அவர் இளைஞராக இருந்த காலகட்டத்தில் அவர் தமது சில நண்பர்களுடன் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சியால்கோட்டில் இருந்து வந்தார்கள். அங்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பல அடையாளங்களை அவர் பார்த்திருந்தார். அந்த அடையாளங்களில் ஒன்று இதுவாகும். ஒரு நாள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது நண்பர்களுடன் சேர்ந்து இரவில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் விழித்தெழுந்தார்கள். அந்த வீடு ஆபத்தில் இருப்பதாக அவர்களது உள்ளத்தில் போடப்பட்டது. அவர்கள் எல்லா நண்பர்களையும் தட்டி எழுப்பினார்கள். இந்த வீடு ஆபத்தில் உள்ளது, எனவே இதிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று கூறினார்கள். எல்லா நண்பர்களும் தூங்கிக் கொண்டிருந்ததன் காரணமாக அவர்கள் கூறியதை பொருட்படுத்தாமல் இருந்தனர். இது அன்னாரது யூகமாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு தூங்கிவிட்டனர். ஆனால் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அந்த உணர்வு மேலும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. இறுதியில் மீண்டும் அவர்கள் அனைவரையும் தட்டி எழுப்பினார்கள். மேலும் கூரையில் இருந்து சடசட என்று சத்தம் வருகிறது என்று கூறி கவனம் ஊட்டினார்கள். எனவே வீட்டை காலி செய்துவிட வேண்டும் என்றார்கள். இதற்கு அந்த நண்பர்கள், இது ஒரு சாதாரண விஷயமாகும், மரக்கட்டையை பூச்சி அரிக்கும் போது இவ்வாறான சப்தம் வரத்தான் செய்யும், நீங்களே எங்களுடைய தூக்கத்தை கெடுக்கின்றீர்கள் என்று கேட்டனர்.
ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிடிவாதமாக நான் கூறுவதை கேட்டு நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்று கூறியதும் வேறு வழியின்றி அவர்கள் வெளியேற சம்மதித்தனர். என்னை பாதுகாப்பதற்காகவே இறைவன் இந்த வீட்டை விழுவதிலிருந்தும் தடுத்து வைத்துள்ளான் என்பதில் ஹதரத் சாஹிபிற்கு உறுதியான நம்பிக்கை இருந்ததால் அவர்கள் மற்றவர்களிடம் முதலில் நீங்கள் வெளியேறுங்கள், நான் பின்னால் வருவேன் என்று கூறினார்கள். அந்த அனைவரும் வெளியேறினர். பிறகு ஹதரத் சாஹிப் வெளியே வந்தார்கள். அவர்கள் வெளியில் வந்து படியில் கால் வைத்ததுமே வீட்டின் கூரை விழுந்து விட்டது. வீட்டின் கூரையை பார்த்து அது விழுவதற்கு தயாராக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் ஒன்றும் இன்ஜினியர் அல்ல. இதை தவிர எதுவரை மக்களை பிடிவாதமாக தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தார்களோ அதுவரை கூரை தனது இடத்தில் நிலைத்திருந்தது. அவர்கள் அங்கிருந்து வெளியேறாத வரை கூரை விழாமல் இருந்தது. ஆனால் அவர்கள் தமது பாதத்தை வெளியில் எடுத்து வைத்ததுமே கூரை நிலத்தில் வந்து விழுந்தது. இந்த விஷயம் இது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் அல்ல என்பதை நிரூபிக்கின்றது. எவரது பாதுகாப்பு தொடர்பான கண்காணிப்பை ஹஃபீஸாக இருக்கின்ற பாதுகாவலனாக இருக்கின்ற அந்த இறைவன் செய்து வந்தானோ அவன் அன்னார் அந்த வீட்டை விட்டு வெளியேறும் வரை அதை விழாமல் தடுத்து வைத்திருந்தான். எனவே அல்லாஹ்வின் ஹஃபீல் பாதுகாவலன் என்ற பண்பு ஒரு நபர் மீது முழுமையாக செயல்பட்டிருக்கின்றது. அவர் அதற்கு உயிருள்ள சாட்சியாக திகழ்கின்றார். இவ்வாறு அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடன் இறைவன் நடந்து கொண்ட விதம் தொடர்பான இன்னொரு சம்பவம் இவ்வாறு வருகின்றது. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள். நான் ஒருமுறை அமிர்தசரஸில் இருந்து குதிரை வண்டியில் வந்து கொண்டிருந்தேன். ஒரு தடித்த ஹிந்துவும் குதிரை வண்டியில் என்னுடன் ஏறினார். அவர் எனக்கு முன்னதாக குதிரை வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டார். எதுவரை என்றால் நான் இருக்க வேண்டிய அடுத்த இருக்கையும் அவர் ஆக்கிரமித்துக் கொண்டார். அதன் காரணமாக சிறிய இடத்தில் நான் அமர வேண்டியது வந்தது. அந்த நாட்களில் வெயிலின் வெப்பமும் கடுமையாக இருந்தது. அதனால் மனிதனுடைய உணர்வும் செயலிழந்து போகும் நிலை ஏற்பட்டது. என்னை வெயிலின் வெப்பத்திலிருந்தும் காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் என்ன ஏற்பாட்டை செய்தான் என்றால் அதற்காகவே அவன் ஒரு மேகத்தை அனுப்பினான். அது குதிரை வண்டியுடன் சேர்ந்து நிழலை ஏற்படுத்தியவாறு பட்டாலா வரை வந்தது. இந்த காட்சியை பார்த்த அந்த ஹிந்து, நீங்கள் இறைவனுக்கு பிரியமான ஒரு பெருந்தகையாக இருப்பது தெரிய வருகிறது என்று கூறினார். எனவே இறைவன் தனது அடியார்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்றால் அதை பார்த்து மனிதன் வியப்படைகின்றான். ஆனால் இறைவனின் அடியாராக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும். அப்படிப்பட்ட மனிதனின் முடிவும் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். வெளிப்படையாக பார்க்கின்ற உலகவாதிகளின் பார்வையில் அவர் இழிவடைந்தவராக தெரிகின்றார். ஆனால் இறுதியில் அவருக்கே கண்ணியம் கிடைக்கும். வெளிப்படையாக பார்க்கின்ற போது அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். ஆனால் இறுதியில் அவருக்கு தான் நல்ல பெயர் கிடைக்கும். அதாவது அத்தகைய நபர் இறைவனின் அடியாராக ஆரம்பத்தில் இருக்கின்றார், முடிவில் அவருக்கு இறை உதவி கிடைக்கின்றது. எனவே அல்லாஹ்வை சரியான முறையில் வழங்கக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி எப்போதும் இருந்து வரும். ஒவ்வொரு தீங்கிற்கு எதிராகவும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கின்றான். ஒரு சாதாரணமான பீருக்கும் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதருக்கும் இடையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவதிலும் நன்மைகளை விநியோகம் செய்வதிலும் தனது சீடர்களை சீர்திருத்துவதிலும் மனிதர்களுக்காக வேதனை அடைவதிலும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்பதை விளக்க ஒரு உதாரணத்தை எடுத்துக் கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். லூதியானாவை சேர்ந்த முன்ஷி அகமது ஜான் சாஹிப் அவர்களை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். லூதியானாவை சேர்ந்த முன்ஷி அகமது ஜான் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்வதற்கு முன்பாகவே வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆனால் அன்னாரது ஆன்மீக பார்வை எந்த அளவுக்கு கூர்மையானதாக இருந்ததென்றால் அவர்களது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்வதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இவ்வாறு கடிதம் எழுதியிருந்தார்கள். நோயாளிகளாகிய எங்களது பார்வை உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது, இறைவனுக்காக நீங்கள் மசீகாக ஆகிவிடுங்கள் என்று எழுதியிருந்தார். மேலும் முன்ஷி அகமது ஜான் சாஹிப் அவர்கள் தமது சந்ததிகளுக்கு இவ்வாறு போதனை செய்திருந்தார்கள். நானோ இப்போது மரணிக்கப் போகின்றேன், ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் நன்றாக நினைவில் வைக்க வேண்டும். ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் ஒரு வாதம் செய்வார்கள், அப்போது நீங்கள் மிர்சா சாஹிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் வசியத் செய்கின்றேன் என்று கூறினார்கள். ஆக இந்த அளவு உயர் தகுதியில் இருந்த ஆன்மீக மனிதராக அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் இளைஞராக இருந்த சமயத்தில் 12 வருடங்கள் வரை மாடு இழுக்கின்ற செக்கை தமது பீர் சாஹிப்பிற்காக அவர்கள் இழுத்து வந்தார்கள். அதாவது அவர்களது பீர் சாஹிப் மாடு இழுக்கின்ற ஒரு செக்கை அவர் இழுக்கும்படி செய்தார். 12 வருடங்கள் வரை அந்த செக்கின் மூலமாக அந்த பீருக்கு அவர்கள் மாவு அரைத்து கொடுத்து வந்தார்கள். இவ்வாறு மாட்டை போன்று 12 வருடங்கள் வரை அவர் செக்கெடுத்த பிறகுதான் பீர் சாஹிப் அவருக்கு சில ஆன்மீக பாடங்களை கற்றுக் கொடுத்தார்.
எனவே அந்த காலத்தில் ஆன்மீக மனிதர்கள் என்று கூறப்பட்ட மனிதர்கள் கூட பிறருக்கு ஆன்மீக விஷயங்களை கற்றுக் கொடுப்பதில் கடுமையான கஞ்சனாக இருந்து வந்துள்ளனர். ஆனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ இத்தகைய எல்லா விஷயங்களையும் உலகிற்கு கூறியதுடன் மட்டுமல்லாமல் இவர்களை விட 1000 மடங்கு அதிகமான விஷயங்களையும் இதற்கு முன்னர் மக்களுக்கு தெரியாத எண்ணற்ற விஷயங்களையும் எடுத்து கூறி வந்தார்கள். இவ்வாறு ஞானங்களை அவர்கள் முழு உலகிலும் விநியோகம் செய்தார்கள். ஆனால் நைமொழிகளில் தெரிவிக்கப்பட்டிருப்பது போன்று உலகம் அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே வெளிப்படையான முறையில் ஆன்மீக மனிதர்கள் இறைவன் தன் தரப்பிலிருந்தும் இந்த பணிக்காக குறிப்பாக நியமித்திருக்கும் அந்த மனிதருடன் ஒருபோதும் போட்டி போட முடியாது. உலகை அவர்கள் சீர்திருத்த வேண்டியது இருக்கின்றது. ஆன்மீகத்தில் அதிகரிப்பு ஏற்படுத்த வேண்டியது இருக்கின்றது. அம்மக்களை இறைவனுக்கு அருகில் கொண்டு வர வேண்டியது இருக்கின்றது. இது பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இவ்வாறு கூறியுள்ளார்கள். எந்த பணிக்காக இறைவன் என்னை நியமித்திருக்கின்றானோ அது இதுவாகும். இறைவனுக்கும் அவனது படைப்பினங்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற மாசுகளை அகற்றி அன்பு மற்றும் கலப்பற்ற மன தூய்மையின் தொடர்பை மீண்டும் நிலைநிறுத்தவே நான் வந்துள்ளேன். மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த மார்க்க உண்மைகள் உலகின் பார்வையில் இருந்தும் மறைந்து விட்டனவோ அதை வெளிப்படுத்தவே நான் வந்துள்ளேன். மேலும் மன இச்சைகளின் இருள்களுக்கு கீழ் புதைந்து கிடக்கும் அந்த ஆன்மீகத்தின் முன்மாதிரியை காட்டுவதற்காக நான் வந்துள்ளேன். மேலும் அழிந்து போன அந்த கலப்பற்ற ஒளி வீசுகின்ற ஏகத்துவத்தின் செடியை மீண்டும் சமுதாயத்தில் நிரந்தரமாக நடுவதற்காக நான் வந்துள்ளேன். அல்லாஹ் நமக்கு நல்வாய்ப்பை வழங்குவானாக. நாம் பையத்திற்கான உரிமையை செலுத்தியவாறு அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்பவர்களாக ஆவோமாக. மார்க்க உண்மைகளை அடையாளம் கண்டு அதற்கேற்ப செயல்படுபவர்களாக ஆவோமாக. ஆன்மீகத்தில் முன்னேறக்கூடியவர்களாக ஆவோமாக. ஏகத்துவத்தின் உண்மையான பிரகாசத்திலிருந்தும் பங்கினை பெறக்கூடியவர்களாக நாம் ஆவோமாக. அல்லாஹ் இந்த உலகிற்கும் இவற்றை அடையாளம் கண்டு கொள்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மற்றும் மஹ்தியின் இந்த வேதனையை புரிந்தவாறு அவர்களிடம் பையத் செய்கின்ற நல்வாய்ப்பையும் அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழங்குவானாக. தொழுகைகளுக்கு பிறகு நான் 2 ஜனாசா காயிப் தொழுகைகளை தொழ வைப்பேன். அதில் ஒரு ஜனாசா கராச்சியில் உள்ள பொதுநலத்துறை அமைப்பை சார்ந்த சௌத்ரி மக்சூத் சாஹிப் அவர்களின் மகனான நோமான் அகமது அஞ்சும் சாஹிப் அவர்களுடையதாகும். மதிப்புக்குரிய நோமான் அகமது அஞ்சும் சாஹிப் அவர்களை கராச்சியில் வைத்து அகமதியத்தின் எதிரிகள் 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு இவரது கடைக்கு வந்து துப்பாக்கி சூடு நடத்தி ஷஹீதாக்கிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த நாளில் இரவு 7:45 மணிக்கு ஷஹீத் மர்ஹூம் தனது கடையில் இருந்தார்கள். ஆயுதம் ஏந்திய 2 நபர்கள் கடைக்கு வந்து ஃபயரிங் செய்தனர். ஒரு குண்டு நெஞ்சில் பட்டது. இதயத்தில் நுழைந்து மறுபக்கம் வெளியேறிவிட்டது. பக்கத்து கடைக்காரர் இவர்களது சகோதரரான மதிப்புக்குரிய உஸ்மான் அகமது சாஹிப் அவர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தார். பிறகு ரெஸ்கியூ அதாவது மீட்பு பணியில் உள்ளவர்களுக்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் உடனடியாக கடைக்கு வந்து சேர்ந்தனர். கடுமையாக காயமுற்றிருந்த நோமான் சாஹிப் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் கொண்டு செல்லும் வழியிலேயே அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அகமதியத் இவரது தாத்தாவான சௌத்ரி மன்சூர் அஹமத் சாஹிப் மற்றும் சௌத்ரி கரீமுத்தீன் சாஹிப் ஆகியோர் மூலம் அறிமுகமானது. இந்த இருவரும் 2வது கிலாபத்தின் காலகட்டத்தில் பையத் செய்தனர். சௌத்ரி மன்சூர் அஹமத் சாஹிப் அவர்களின் பெற்றோர்கள் அவர் சிறு வயதில் இருந்த போதே வஃபாத் ஆகிவிட்டனர். பெற்றோர்கள் வஃபாத்தான பிறகு சௌத்ரி மன்சூர் அஹமத் சாஹிப் காதியான் சென்று விட்டார்கள். அங்கு பையத் செய்வதற்கான நட்பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. துவக்க கல்வியை காதியானிலிருந்து அவர்கள் பெற்றார்கள். அங்கு மதிப்புக்குரிய முபாரக் அலி சாஹிபின் மகளான சஃபியா சாதிகா சாஹிபா அவர்களுடன் இவர்களது திருமணம் நடைபெற்றது. பாகிஸ்தான் நிறுவப்பட்ட பிறகு இவர்கள் சாஹிவாலுக்கு வந்துவிட்டார்கள். ஷஹீத் மர்ஹூமின் தந்தையான மக்சூத் அகமது சாஹிப் அவர்கள் ரப்வாவில் பிறந்தார்கள். இவரது தாத்தா ரப்வாவிற்கு இடம்பெயர்ந்து சென்றிருந்தார்கள். ஷஹீத் மர்ஹூமின் தாத்தா குஜ்ரான்வாலாவில் 1968 தனது குடும்பத்துடன் தொழில் நிமித்தமாக இருந்து வந்தார்கள். 1974 குஜ்ரான்வாலாவில் கலவரம் ஏற்பட்ட போது அஹ்மதியா ஜமாத்தின் பள்ளிவாசலான பைத்துல் ஜிக்ரை பாதுகாத்தவாறு ஷஹீத் மர்ஹூமின் தாத்தாவான மதிப்புக்குரிய சௌத்ரி மன்சூர் அஹமது சாஹிப் அவர்களும் சிறிய தகப்பனாரான மதிப்புக்குரிய மஹமூத் அஹமது சாஹிப் அவர்களும் மாமா சயீத் அஹமது சாஹிப் அவர்களும் ஷஹீதாகிவிட்டனர். எனவே இந்த குடும்பத்தில் இவருக்கு முன்னதாக 3 ஷஹீதுகள் இருந்திருக்கின்றனர். இந்த நிலைமைகளின் காரணமாக இவரது குடும்பத்தினர் 1974 கராச்சி சென்று விட்டனர். நோமான் அகமது அஞ்சும் சாஹிப் அவர்கள் 1985ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி கராச்சியில் பிறந்தார்கள்.
அவர்களது கல்வி MBA வரை இருந்தது. அதற்கு பிறகு இவர்கள் 2008 தமது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் தொழிலை செய்து வந்தார்கள். மர்ஹூம் அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவர் மிகவும் நேர்மையான மனிதராகவும் நல்ல உள்ளம் கொண்ட நல்ல பண்புகளை கொண்ட சிறந்த மனிதராகவும் திகழ்ந்தார். களப்பற்ற மன தூய்மையை கொண்ட அர்ப்பணிக்கும் மனப்பாங்கு கொண்ட மனிதராக இவர் திகழ்ந்தார். தமக்கு கீழ் தொழில் புரிந்தவர்களை தமது சிறிய சகோதரரை போன்று அவர் நடத்தி வந்தார். நாகர் பார்க் மட்டி ஜமாத்தின் ஏற்பாட்டின் கீழ் நிறுவப்பட்ட கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்டிற்காகவும் மிஷன் ஹவுஸிற்காகவும் சில கம்ப்யூட்டர்களையும் அதனோடு தொடர்புடைய பொருள்களையும் அன்பளிப்பாக இவர் வழங்கினார். அங்கு தானே சிஸ்டமை இன்ஸ்டால் செய்து வந்தார்கள். தனது தாத்தாவான மதிப்புக்குரிய சௌத்ரி மன்சூர் அகமது சாஹிப் ஷஹீத் அவர்களது பெயரில் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை ஷஹீத் மர்ஹூமிற்கு இருந்து வந்தது. அதன் மூலமாக ஷஹீதான அவரது தாத்தாவின் பெயர் எப்போதும் உயிருடன் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதனால்தான் மட்டியில் அவர் சில கம்ப்யூட்டர்களையும் ஏனைய பொருட்களையும் இதற்காக அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். ஒவ்வொரு நபருக்கும் பிரியமான நபராக இவர்கள் திகழ்ந்தார்கள். அகமதி அல்லாத ஜமாத்தை சாராத சகோதரர்களும் கூட இவரை மலக்கு என்று கூறி வந்தனர். இப்போது ஒரு பொது தொண்டு சொசைட்டியில் மஜ்லிஸின் காயித் என்ற நிலையில் தொண்டு செய்வதற்கான நல்வாய்ப்பை இவர்கள் பெற்றிருந்தார்கள். உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரை வழங்குபவராகவும் ஜமாத் பணிகளில் எல்லோரை விட முன்னதாக பங்கெடுக்கக்கூடியவராகவும் இவர்கள் இருந்தார்கள். எதிரிகள் தரப்பிலிருந்தும் இவர்களுக்கு மிரட்டல்கள் இருந்து வந்தன. ஆனால் இவர்கள் தமது சிறிய சகோதரரிடம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி போதனை செய்து வந்தார்கள். 6 மாதங்களுக்கு முன்னால் ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் தமது வியாபாரத்திற்கான பொருட்களை கொண்டு வந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சில நபர்கள் அவரை தடுத்து நிறுத்தி அந்த பொருள்களை அபகரித்ததுடன் அவரிடம் இருந்த பணத்தையும் கொள்ளையடித்தனர். அத்துடன் நாங்கள் உன்னை கொல்வதற்காகத்தான் வந்தோம், ஆனால் தொகை கிடைத்து விட்டதால் உம்மை விட்டுவிடுகின்றோம் என்று கூறினர். ஷஹீத் மர்ஹூம் தமக்கு பின்னால் தமது தந்தையான மக்சூத் அகமது சாஹிப், தாயாரான சஃபியா சாதிகா சாஹிபா அவர்களையும் 2 சகோதரர்களான ஜீஷான் மஹமூத் மற்றும் உஸ்மான் மஹமூத் ஆகியோரையும் விட்டு சென்றுள்ளார். அல்லாஹ் ஷஹீத் மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. அவர்களை சார்ந்தவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் பொறுமையை கடைபிடிப்பதற்கும் தைரியமுடன் செயல்படுவதற்கும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. ஜமாத்தின் முஅல்லிமான குர்ரம் மஹமூத் சாஹிப் கூறுகின்றார்கள், ஷஹீத் அவர்கள் மிக மென்மையாக பேசக்கூடியவர்களாகவும் பிறரை நேசிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். ஜமாத்திற்கு தொண்டு செய்கின்ற உணர்வுள்ள இளைஞராக திகழ்ந்தார்கள். மிகவும் உழைப்புடன் அவர்கள் இந்த பணிகளை செய்து வந்தார்கள். இதனை ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். நாகர் பார்க்கர் என்பது சிந்து மாகாணத்தில் மிக தொலைவில் உள்ள ஒரு பகுதியாகும். அங்கு பலமுறை இவர்கள் வந்து செல்வார்கள். நீங்கள் இப்போது சோர்வாக இருக்கின்றீர்கள், சற்று ஓய்வெடுத்துவிட்டு பணிகளை பாருங்கள் என்று அவரிடம் கூறும்போது எப்போதும் அவர்கள் நாம் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் நகரத்திலிருந்து வருவதை பார்த்துவிட்டு நாங்கள் மிக மென்மையான இயல்பை உடையவர்கள் என்று கருதிவிட வேண்டாம் என்று கூறி வந்தார்கள். எப்போதும் தொண்டு செய்வதற்காக தயாராக இருப்பார்கள். முன்னாள் இலாக்கா காயிதாக இருந்த மன்சூர் அகமது சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்களுக்கு 12 வயதாக இருக்கும் போதே எனக்கு இவர்களை பற்றி நன்றாக தெரியும். எப்போதும் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் ஜமாத் பணிகளிலும் போட்டிகளிலும் இவர்கள் கலந்து கொள்வார்கள். எப்போதும் முதல் தகுதியை பெற முயற்சி செய்து வந்தார்கள். 2வது அல்லது 3வது தகுதியில் வருவதை அவர்கள் விரும்புவதில்லை. பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த பிறகு தந்தையாரின் கடையில் அவர்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். அத்துடன் ஜமாத் பொறுப்புகளையும் நிறைவேற்றி வந்தார்கள். ஜமாத்திற்காக அவர்கள் எந்த அளவு தனது நேரத்தை செலவழித்து வந்தார்களோ அந்த அளவு தனது குடும்பத்திற்கும் தனது சொந்த வேலைகளுக்கும் தமது நேரத்தை செலவழிக்கவில்லை என்பது போல தோன்றும். இளைஞர்களைப் போன்று அவர்கள் ஒருபோதும் தமது நேரத்தை வீணாக்கியதில்லை. மிகவும் தாழ்மையுடனும் பணியுடனும் பேசுபவர்களாக அவர்கள் இருந்தார்கள். டாமி காலம் சாஹிப் அவர்களது உறவினராக இருக்கின்றார். அவர் எங்களது குடும்பத்தினரும் இவர்கள் பாகிஸ்தானில் இருந்து வெளியில் வந்துவிட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தனர். அவரிடம் மிகவும் பிடிவாதமாக வலியுறுத்தி இதை கூறிய பிறகும் கூட அவர் பாகிஸ்தானை விட்டு வெளியேற விரும்பவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். ஜமாத்தின் முரப்பியான பிலால் தாஹிர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் எனது உறவினர் ஆவார். அவருக்கு 20 வயதான போது அந்த சமயத்தில் கூட அவர் எவரிடமும் உரத்த குரலில் கடுமையாக பேசியதை நான் பார்த்ததில்லை. அவர்கள் பணிவு, எளிமை மற்றும் சகிப்புத்தன்மையின் வடிவமாக திகழ்ந்தார்கள். மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்கின்ற அன்பு செலுத்துகின்ற மனிதராக இருந்தார்கள். கடைசியில் இவரது தாயின் சகோதரி மகள் ஒருவர் இருக்கின்றார்கள். கராச்சியின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு
பாகிஸ்தானிலிருந்து ஹிஜ்ரத் செய்யும்படி அவரிடம் கூறப்பட்டது. ஆனால் அவர் எல்லா நிலைமைகளையும் பொருட்படுத்தாமல் தனது தாயாருடன் பாகிஸ்தானில் இருப்பதை விரும்பினார்கள். தனது தாயாரின் ஒவ்வொரு விருப்பத்தையும் கருத்தில் கொள்பவராக அவர் இருந்தார். முரபியான மசூத் ஹசன் காலித் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஷஹீத் மர்ஹூமுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் ஷஹீதாக கூடியவர்கள் மிகவும் நட்பாக்கியம் பெற்றவர்கள் என்று கூறினார்கள். அவர்களது இந்த ஆசையின் காரணமாகவே அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உயர் தகுதியை வழங்கினான். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக. இரண்டாவது ஜனாதா மதிப்புக்குரிய இன்ஜினியர் ஃபாரூக் அகமது கான் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர் பெஷாவர் மாவட்டத்தின் துணை அமீர் ஆவார்கள். ஃபாரூக் அகமது கான் சாஹிப் அவர்கள் மதிப்புக்குரிய மஹமூத் அகமது கான் சாஹிப் அவர்களது மகன் ஆவார்கள். இவர் மஜ்லிஸே ஷூரா ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு ரபுவாவிலிருந்து பெஷாவர் சென்று கொண்டிருந்தார். இவர் சென்ற காரின் டயர் வெடித்ததன் காரணமாக விபத்து ஏற்பட்டது. சக்வால் என்ற இடத்தில் வைத்து வண்டி ரோட்டை விட்டு வெளியில் வந்து விட்டது. விபத்தின் காரணமாக அதிகமாக காயம் ஏற்பட்டது. ஹைவே போலீஸ் இவர்களை சக்வாவில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர்களால் உயிர் பிழைக்க முடியவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். ஃபாரூக் சாஹிப் அவர்களது குடும்பத்தில் அஹ்மதியத் இவரது தாத்தாவான மதிப்புக்குரிய அகமது குல் சாஹிப் அவர்கள் மூலமாக அறிமுகமானது. இவர்கள் ஹஜ்ரத் முதலாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவரது கையில் பையத் செய்தார்கள். ஆனால் இரண்டாவது கிலாஃபத்தின் காலகட்டத்தில் இவர்கள் லாகூரிகளுடன் சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு ஃபாரூக் சாஹிப் அவர்கள் 1889ஆம் ஆண்டு தாமே பையத் செய்ய முன்வந்தார்கள். பையத் செய்து அஹ்மதிகளோடு இணைந்து விட்டார்கள். இதற்கு பிறகு இவரது இரு சகோதரர்களும் பையத் செய்தனர். 1954 இவர்கள் பிறந்தார்கள். மைனிங் இன்ஜினியரிங் படிப்பை படித்து முடித்தார்கள். அரசாங்க சுரங்கத்துறையில் பணிபுரிந்து வந்தார்கள். 1985 அஹ்மதி குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடன் அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. மிகவும் நல்ல இயல்பை உடைய, எல்லோருடனும் நல்ல முறையில் பழகக்கூடிய மனிதராக அவர்கள் இருந்தார்கள். பெஷாவர் ஜமாத்தின் இஸ்லாம் இர்ஷாத் செயலராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். இறைவனது அருளால் இவர் வசியத் செய்திருந்தார். அல்லாஹ் இவரது பாவங்களை மன்னிப்பானாக, இவருடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர் தனக்கு பின்னால் தமது மனைவியையும் மற்றும் இரு மகன்களையும் விட்டு சென்றுள்ளார். ஒருவருக்கு வயது 25, இன்னொருவருக்கு வயது 17, ஒரு மகளையும் விட்டு சென்றுள்ளார். இவர்கள் அவரை பிரிந்து இருக்கின்றனர். அல்லாஹ் இவர்களுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.